Praise the Lord. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கான வார்த்தை என்ன பேசுகிறார் அப்படின்றது வார்த்தையை படித்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. ஸோ வார்த்தையை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கீதம் 23 வசனம். Psalms 23 verse 1. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் எதுக்கு இந்த வார்த்தை கொடுத்தார் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இதை படிச்சுட்டு நம்ம சண்டே கிளாஸ்லேருந்தே நம்மளுக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியும் கரெக்டாக. பட் ஸ்டில் அவர் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரோ அதை நம்ம மறந்துடுறோம். அவர் நம்மளுக்கு ஷெப்பர்ட், மேய்ப்பனாய் நம்மளுக்கு அவர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமா? இருக்கவே இருக்காது. நம்மளுக்குள்ள ஏதாச்சும் குறை இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். மெய்ப்பன் நம்ம கூட இருக்கும்போது ஆடுகளாக அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்மள சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமா? தண்ணீருக்காக இருக்கட்டும், இல்லை சாப்பாடுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம போட்டுக்கிற இந்த ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை எத்தனையோ பிரச்சனைகள். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை. ஸோ என்ன இந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா, அவரும் நம்ம கூட இருக்கும்போது ஷெப்பர்ட், ஓகேயா? ஸோ ஒரு ஆடை நார்மலாக ஒரு ஷெப்பர்ட் நடத்தும் போது அது எங்கெல்லாம் போகுது, அவர் வாய்ஸ் மட்டும், அந்த ஷெப்பர்டோடைய வாய்ஸ் மட்டும் அந்த ஆடுகளுக்கு கேட்கும். என்ன சொல்கிறாங்க, எப்படி போக சொல்கிறாங்க, எந்த இடத்துல நிற்க சொல்கிறாங்க, எந்த இடத்துல வேணான்னு சொல்கிறாங்க, அது கீழ்ப்படைந்து அப்படியே அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு போகும். ஓகேயா? ஸோ கரெக்டாக போகும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வாய்ஸ் கேட்க மாட்டோம், நம்ம தவறிடுறோம். அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வருகிறது. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமா? எதுவுமே இருக்காது. எந்த குறையுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. Lord is my shepherd, that is enough. இப்போ ஒரு சாப்பாடு, ஒரு ஃபேவரட் ஃபுட் நம்ம சாப்பிடும்போது நம்ம திருப்தியாக சாப்பிட்ருவோம். சாப்பிட்ட உடனே பாடா எனக்கு போதப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டமக் ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா ஃபுல் ஆகிட்டு. அதே வண்ணமாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, நானும் மேய்ப்பனாக இருக்கிறேன். ஸோ மேய்ப்பனாக இருக்கும்போது அப்பாடா எனக்கு ஆண்டவர் மேய்ப்பனாக இருக்கிறார், எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே என் வாழ்க்கையில் குறைன்றது இருக்காது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்னா அவரு நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நம்மளுக்கு அந்த ஃபெலோஷிப் வித் காட் அது இருக்கணும். ஸோ எந்த பிரச்சனை இது எல்லாமே வருது அப்படின்னு சொன்னால் நம்ம குறை. இப்போ ஏன்னா ஆடோடைய அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்டால் கரெக்டாக நடக்கும். அது கேட்காததுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கேட்டு அந்த செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை, அவர் நம்மளை கூப்பிடுறத, நம்மளுக்கு சொல்லுறத, நம்மளை நடத்துறத நம்ம கேட்டு அதன்படி நடந்தால் ஆண்டவர் நம்ம சூப்பராக நம்ம வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சூப்பராக உங்கள்கிட்ட என்கிட்டயும் இந்த வார்த்தை மூலியமா பேசினார். ஸோ ஆண்டவர் மேலே நம்ம ரிலைன் பண்ணிட்டு, அவர் மேலே நம்ம கான்ஃபிடென்ட், நம்மளுடைய பாரத்தை வச்சுட்டு நம்ம இருப்போம். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நடப்போம். ஓகேயா? ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மள்கிட்ட பேச வருனாரு. நாளைக்கு என்ன வார்த்தை பேசுகிறாரோ ஆண்டவர் சித்தம் வந்தால் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you.